ஹே அன்னியா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேக் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வாம்பயர் லாட் ஹனி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோ, ஓகேவாடா? ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு அவங்க முன்னாடியே தெரியும். இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான். ஸோ இமேஜினேஷன்லாம் ஒரு மாதிரி தாறுமாறாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஃபேண்டசி ஸ்டோரினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். போன ஜிமின் ஒன் ஷாட்டில் கொஞ்சம் நிறைய பேர் வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிருப்பீங்க. பட் நான் சொல்லியிருப்பேன் ரியாலிட்டியை பேஸ் பண்ண மாதிரி தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான். ஸோ டேக்னு ஒரு ஒன் ஷாட் இருக்குது அந்த மாதிரி ரியாலிட்டியை பேஸ் பண்ண மாதிரி. ஸோ ஓகேடா, நம்ம எந்த ஒரு இன்ட்ரோவும் வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு ரூமுக்குள்ளே அப்படியே ஏதோ சடங்குலாம் நடந்துட்டு இருக்கு. அங்கே முன்னாடி ஒரு பர்சன், எங்கே பாருங்க தளபதி, உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அண்டு ஃபுல் மூன் வந்ததுக்கப்புறம் அந்த பிளட் மூனில் என்ன பண்ணணுமோ ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிடுங்க. அப்போ தான் அவர் நினச்ச மாதிரி நடக்கும். அப்போ அந்த தளபதியும் சரி, நான் லார்ட் கிட்டே போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன், இதை அவர்கிட்ட சொல்லணும். அவர் இந்த ரெட் மூனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நாளாக. நீங்கள் போய் சொல்லிடுங்க, நாங்கள் தேவையான சடங்கெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அந்த தளபதியும் அப்படியே வெளில வராரு. அப்போ வர வழியிலேயே ஒரு பர்சன் ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு, வாவ் நல்லா இருக்கே, இது சூப்பராக இருக்கும், இதில் தான் நம்ம பிளட்டை குடிக்கணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டே வராரு. ஸ்டீவ், இங்கே என்ன பண்ணுற? ஆ ஜங்கு, ஹா நீ எங்கடா பண்ணுறீங்க? டேய், நான் இப்போ தான் அந்த ரூமில் இருந்து, ஓ நம்ம தலைக்கு கூடிய சீக்கிரம் எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். சரி என்னாச்சு? அதான் அந்த பிளட் மூன் அன்னைக்கு கண்டிப்பாக அவர் போயே ஆகணும், அவரை மெய்டை கண்டுபிடிக்க. ஓகே ஃபைன், நீ போய் சொல்லிட்டு வா, எல்லாமே ப்ராப்பராக நம்ம பண்ணிடலாம். ஆனால் எந்த தடங்களும் வரக்கூடாது ஸ்டீவ். எனக்கும் தெரியும் இதுக்கு மாதிரி நிறைய பிளட் மூன் வந்துச்சு. ஆனால் ஏதோ ஒன்று அவரால் அந்த பூமிக்கு போகவே முடியல. என்ன ப்ராப்ளம் தெரியல. அதான் இப்போ அவர் சொன்னார், அது அந்த பொண்ணு என்ன ரீபர்த் எடுக்கலை, அதான் நம்ம வாம்பயர் லார்டால் போக முடியல. சரி ஓகே வா, நம்ம போய் அவர்கிட்ட சொல்லிடலாம். ஆமாம், இல்லைன்னா எத்தனை உயிர் போகுமோ தெரியல. அவருக்கு இருக்கிற வெறியில் எத்தனை பேரை கொல்ல போகிறோன்னு தெரியல. அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? எல்லாம் அவரோட மிஸ்டேக். அதுக்கு அவரே தண்டனை கொடுக்குற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு சுற்றிட்டுறாரு. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நான் பண்ணுறது வாம்பயர் வேர்ல்டுக்கே லார்ட் ஆச்சே. எவ்வளோ கிங்டம் இருந்தாலும் எல்லா கிங்டத்துக்கும் அவர் தான் லார்டு. அவர்கிட்ட தான் நம்ம போய் ஆகணும். அப்போ ஜங்குக்கும் நான் பண்ணுறது, நான் ஒரு கிங்டத்துக்கு கிங்காக இருந்தாலும் இந்த வாம்பயர் லார்டு கீழே தான் நான் இருந்தாகணும், ஒரு தளபதியாக அப்படின்ட்டு ஜங்குக்கும் சொல்லிக்கிறான். அப்போ ஸ்டீவ், நாடா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதானா? டேய் அது இல்லை, அவன் வெளியில் தான் அப்படி, உள்ளுக்குள்ளெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. ஆமாம், அந்த ஜிம்மி நீங்கள், ஐயோ பார்க்கிங்டத்தோட அரசனா, அவன் இருப்பான் அவன் ஒய்ஃப் கூட. சரி ஓகே, பைபிள் திருந்துட்டான் போல். ஆமாண்டா, அவனுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, ஒரு 1 மந்த் தான் இருக்கும், அதுக்குள்ளே அவன் பொண்டாடி தாசனை ஆகிட்டான் அப்படின்ட்டு சொல்லையும் ஜம்மு சிரிச்சிட்டே சொல்கிறான். இந்த சிரிப்புக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பன்னி தீட்டு இருக்குல்ல, நல்லா கடிக்கிறடா அப்படின்ட்டு ஸ்டீவும் ஜங்கு கூட ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ போகிறவெல்லாம் ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. நாடா இப்படி டார்க்காக இருக்குது தெரியலையே, நம்ம வாம்பயர் லார்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, உள்ள போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஸ்டீவும் கூப்பிட்டு போகிறான். இப்போ ஜங்குக்குங்க அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே டோரை நாக் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் அங்கே பெட்டில் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு, டேய் நாடா இன்னைக்கு லார்டு ரொம்ப கோவமாக இருக்கார் போல், டேய் வேண்டாம் அப்படின்ட்டு
ஜங்கு கிட்ட போயிட்டு தயா அப்படின்னையும் அப்படியே பார்க்குறான். அவன் ஐஸ் ஒரு மாதிரி நல்லா ரெட்டிஷாக இருக்குது. டேய் என்னடா கோவமாக இருக்கியா? நல்லா முடியலடா. எப்படா நான் பூமிக்கு போக வேண்டிய நாள் வரும்? அது இன்னும் ஒரு 2 டேஸில். என்னது? அப்போது முன்ன மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்? இதுக்கப்புறம் வராது. அந்த பொண்ணு ரீபர்த் எடுத்துட்டா. சூன் நீ கண்டிப்பாக நீ போயே ஆகணும். அவளுக்கு இன்னும் 2 டேஸில் 18 ஏஜ். ஸோ அதுக்கப்புறம் தான் உன்னால் அங்கே போக முடியும். அதுக்கு முன்னாடியே நீ போகலாம். ஆனால் அது கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த பொண்ணை எப்படியாச்சும் இந்த வேர்ல்டு கொண்டு வந்துடு அப்படின்ட்டு சொல்லையும் தயா ஒரு மாதிரி லவுடாக சிரிக்கிறான். அப்போ ஸ்டீவ் நாடா தலைக்கு என்னாச்சு? இன்னைக்கு லாடு ரொம்ப சிரிக்கிறாரு. டேய் கொஞ்சம் மூட்ரா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி காதுக்குள்ளே குசுக்குறான். அப்போ டேங் பார்த்துட்டு சரி ஓகே எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுங்க. என்னோட குயின் எனக்கு என்கிட்டே வரப்போகிறா. அதுக்காக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் அவகிட்ட எப்படின்னா டேய் நீ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. அவளை எப்படியாச்சும் இந்த வாம்பேர் வேர்ல்டு கொண்டு வந்துடு. அது மட்டும் இல்லை, அவள் இங்கே வரைக்கிட்டா அவர் வாம்பேரை தான் வரணும். இப்போ பூமியில் அவள் ஹியூமனாக இருப்பாள். புரிஞ்சே தானே? ஆனால் எப்படிடா? அதெல்லாம் உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு ஜமுக் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இங்கே தயாங் அப்படியே ஒரு மாதிரி மிரர் முடி வந்துட்டு அப்படியே ஈவலாக ஸ்மைல் பண்ணுறான். நீ எவ்வளோ தூரம்தான் என்னை விட்டு போனாலும் நீ என்கிட்ட வந்து தான் ஆகணும். என்னோட குயின் நீ என்கிட்ட வந்து தாண்டி ஆகணும். எத்தனை யுகம் எடுத்தாலும் நான் உனக்கு நீ எனக்கு, அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது அப்படின்ட்டு மிரரை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஓவியம் இருக்கும். என்னோட குயின் எவ்வளோ அழகாக இருக்கா. ஆனால் நான் தானே தப்பு பண்ணேன். பழசெலாம் இது பேசிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம். ஆனால் வெளியில் போனால் எப்படி இருக்கும்? உன்னை பார்ப்பேன், எப்படி இருப்ப? கேள்விப்பட்டிருக்கேன் பூமியில் 18 வயசானாலே கண்டிப்பாக பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஒருவேளை உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அவன் ரத்தத்தை குடிச்சிட வேண்டியதுதான். அவன்கிட்ட எவனும் நெருங்கக்கூடாது. நான் மட்டும்தான். உன்னோட ஹோல் பாடி எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை நான் விட மாட்டேன். எவ்வளோ தூரம் தான் என்னை தள்ளி போனாலும் நான் உன்கிட்ட வந்தே ஆவேன் அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி ஈவலாக உங்களோட ஓவியத்தை பார்த்து அப்படியே பேசிகிட்டே இருக்கான். இந்த சைடு ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஸ்கூல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஹாஸ்டல் தான் வர்றீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு லியா இருந்துட்டு ஹேய் என்னடி இப்படி வந்திருக்க? அது நான் எப்படி சொல்லுவேன்? சரி சொல்லி தொலை. என்ன பண்ணிட்டு வந்த? எதுக்கு இவ்வளோ இங்கு? தெரியலடி, வரும்போது பசங்க அடிச்சிட்டாங்க. நீ சும்மா விட்ட? என்ன பண்ணட்டும்? எல்லாரும் சேர்ந்து என்னை கலாய்க்கிறாங்க. என் தலையெழுத்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு போயிடுறீங்க. அப்போ லியாவும் எப்போவுமே இவ இப்படித்தான். இவ என்றைக்கும் மாற மாட்டான். ஒரு டைம் ஆச்சும் சண்டை போடுன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. எதிர்த்து கூட பேசாத புள்ள. எவ்வளோ கஷ்டம் இல்லை? அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தா நான் தான் இவளை பார்த்துக்கணும், ஒரு கார்டியனை அப்படின்ட்டு இல்லையாவும் அப்படியே அவளோட அந்த லக்கேஜ்லாம் எடுக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வர்றீங்க. எங்கடி போகிற? அதுவா, நான் இன்றைக்கி நைட் ஒரு இடத்த ஸ்டே பண்ண போகிறேன். அப்போ நீ எல்லாம் கிடையாது. இல்லை என் கூட எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு தெரியும்ல எனக்கு தனியாக தூக்கமே வராது. அதான் நான் சொன்னல, ஸ்டோரியெல்லாம் படிக்காமல் பேசாமல் அமைதியாக தூங்கினாலே போதும். ப்ளீஸ் நீ போகாத. சரி நான் போகலை, நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அவள் வேறு டிபார்ட்மெண்ட், நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ அப்படியே கால் பண்ணி சொல்லிட்டு சரி ஓகே உனக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி போய்க்கேன், நீ போய் சாப்பிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளும் போயிடுறான். இப்போ நீங்கள் தான் அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ இப்படியே தான் தயாங் என்ன பண்ணுறான்னா அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். அப்போ ஜங்குக்கு லார்ட்
உங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் எல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த போர்ட்டல் வழியாக தான் போகணும். எல்லாம் பண்ணியாச்சா அப்படின்ட்டு தேங்க் ப்ரிப்பேராக ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த சடங்கு செய்கிற இடத்துக்கு தான் வர்றான். ஸோ வரும்போது எல்லா காவலாளிகளும் ஒரு மாதிரி தலை வணங்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி நடந்து வரான் வெறப்பா. அவன் உள்ளுக்க ரூமில் இருந்ததுக்கும் வெளியே வரத்துக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டெரராக ஒரு மாதிரி கோல்டாக வச்சுருக்கான். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஸ்ட்ரைட் ஃபேஸ் தான். அப்படியே பார்த்து வாக் பண்ணிட்டு போயிட்டு அந்த சடங்கு செய்கிறத்திட்ட நிற்கிறான். ஸோ டேங்கிட்ட அந்த சடங்கு செய்கிற அவர் இருப்பார்ல, ஸோ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் வாம்பயர் லார்ட், இங்கே அந்த பொண்ணுக்கிட்ட போனதுக்கப்புறம் என்னடா பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுங்க, அதெல்லாம் இந்த ஓலைச்சுவடியில் இருக்குது அப்படின்ட்டு கொடுக்குறாரு. ஸோ தயாங்க அதை வாங்கிட்டு அந்த கோட் பாக்கெட்டில் அப்படியே வைக்கிறாரு. ஸோ அப்படியே அவர் பார்த்துட்டு எந்த வழியே தான் போகணும், டைமுக்குள்ளே ஜஸ்ட் 3 days மட்டும்தான், அதுக்குள்ளே நீங்கள் அந்த பொண்ணை இங்கே கூப்பிட்டு வரணும். அதுவும் எப்படி கூப்பிட்டு வரணும் உங்களுக்கு தெரியும்ல, அந்த பொண்ணு ஆம்பேராக இருந்தால் மட்டும்தான் இந்த வேர்ல்டுக்குள்ளே வர முடியும். அப்படி இல்லை, அது முடியாது, அவள் ஹியூமனை தான் வரணும்னா அவள் கூட நீங்கள் ஒன்றா இருக்கணும், புரியுது இல்லை அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. தேங்கும் லைட்டாக ஒரு மாதிரி பார்த்து ஓகே அந்த மாதிரி தலையை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜவுங்க தெரியும் பார்த்துட்டு, இந்த வேர்ல்டை பார்த்துக்கோ, இப்போதைக்கு அதுவும் கையில் தான் அப்படின்ட்டு அவர் தேவம் அப்படியே சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. ஸோ இந்த சைடு ஜங்குக் தான், ஸ்டீவ் நீ பார்த்துக்கோ, அவன் அங்கே போய் ஏதாச்சும் சொதப்பி வைக்க போகிறான், அவனுக்கு பின்னாடியே நானும் வேவு பார்த்துட்டே போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் பின்னாடி வந்துடுறான். அப்போ ஸ்டீவ் தான், டேய் நாங்கடா, நான் வேற இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, கர்த்தரே என்னை காப்பாற்றுங்க, ஐயோ நான் என்ன பூமிவாசியுமே உலக தொடங்கிட்டேன், சரி பொண்ணுங்கள்லாம் போய் சைட் அடிப்போம், வேலை அதுதானே அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இந்த சைட் தயாங் தான் அப்படியே வேர்ல்டுக்கு அப்படியே ட்ராவல் ஆகி வர்றான் ஒரு போர்ட்டல் வழியாக. ஸோ வந்து பார்த்தா ஒரு அடர்ந்த காடு. ஸோ அங்கே வந்து அப்படியே இறங்கிட்டு அப்படியே அந்த காடு ஃபுல்லாக பார்க்குறான். என்ன இது நம்ம வேர்ல்டு மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது இந்த ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். எனக்கு வேற பசிக்குதே, நான் வேற என் குயினை பார்க்காம சாப்பிடாம இருந்துட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்குறான். அங்கே அழகான ஒரு முயல்குட்டி ஒன்று வருது. ஸோ அதை அப்படியே பார்க்குறான். அவனுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. ஸோ அந்த முயல் அப்படியே பிடிச்சி என்ன பண்ணுறான்னா அதை நெக்கிக்கிட்டே கடிச்சு அதோடய பிளட்டை அப்படியே ஒரு மாதிரி குடிக்கிறான். ஸோ அவனுக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குறான். ஒரு பொண்ணு அவன் முன்னாடி நிற்கிது. பட் அவனுக்கு அது சரியாக தெரியல, வெறையாக இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறான். அப்படியே அவனுக்கு ஏதோ பழக்கப்பட்ட ஃபேஸ் மாதிரி தெரியுது. ஸோ அவன் வாய் ஃபுல்லாக அவன் மவுத்லேலாம் ஒரு மாதிரி அங்கங்கே ரத்தமாக இருக்குது. பட் அவன் ஐஸ் மட்டும் ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, பார்க்கவே அட்ராக்டிவாக. ஸோ அப்படியே அந்த பொண்ணுக்கிட்டே போயிட்டு அவனுக்கு பார்க்குறான். இது ஹியூமன் பிளட்டு, இந்த ஸ்மெல் நல்லா இருக்குது, ஆனால் ஃபேஸ் தெரியல. அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டே நிற்கிது. அந்த பொண்ணை நகலை கூட முடியல. பட் நான் அப்படியே நெக்கிக்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி லைட்டாக பைட் பண்ணுறான். அம்மா என்ன கனவு இது, யார் யார் எனக்கு கடிச்சது, எனக்கு ஐயோ எனக்கு கடிச்சிட்டாங்களே, எனக்கு கடிச்சிட்டாங்க, வலிக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி தூக்கத்துலேயே கத்துறீங்க. ஸோ அங்கே லியாதான், ஒயன் ஒயன் என்ன ஆச்சு, அது அது அப்படின்ட்டு அவங்கள போட்டு உலுக்கி அப்படியே எழுப்புறா. ஏய் யாரோ எனக்கு கடிச்சிட்டா, இங்கே பாருடி எனக்கு வலிக்குது. ஏய் ஏய் ஒன்றும் இல்லடி, ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா, அதான் சொன்னேன் அந்த வாம்பேர் ஸ்டோரியை படிக்காதுன்னு கேட்டியா அப்படின்ட்டு அவங்க நெக்கு இப்படி ரப் பண்ணிட்டு, கனவா, ஆனால் ரியலாக இருந்துச்சு, பக்கத்தில் ஒரு பன்னி மாதிரி இருந்துச்சு, அதை போயிட்டு அவர் கடிச்சார், நல்லா பார்த்தேன், ஆனால் ஃபேஸ் சரியாக தெரியல, ஃபுல்லாக பிளாக் ஷூட்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ராஜா காலத்தில் போடுவாங்க, கிங்கெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் நான் ஒரு மாதிரி பயந்து ஷேக்கான சவுண்டை கேட்டு திரும்பி பார்த்தாரு.
அவர் ஃபேஸில் அப்படியே ப்ளட்டு. ஆனால் வாய்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. எப்படி இருந்தார் எனக்கு பயமாக இருக்கு. சரி, ஓகே, ஃபைன், நீ பயப்படாத. நீ புரியுதா நீ எப்படி இருக்குன்னு? நான் எல்லாம் சொல்லி புரிய வைக்க அவசியம் இல்லை. இந்தா இந்த டேப்லெட்டை போடு. நீ சரியாக தூங்குறது கூட இல்லை. அதான் சொன்னல, பார்ட் டைம் ஜாப்லாம் பார்க்காத, ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்டலுக்கு வந்துடுன்னு. ஆனால் என் ஃப்யூச்சருக்காக தான் நான் சேவிங்கில். அதெல்லாம் பார்த்துக்கலாம். உன்னோட ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் தான் அப்படின்ட்டு இல்லையா கோவமாக சொல்கிறா. ஸோ நீங்களும் அந்த டேப்லெட்டை போட்டு அப்படியே நல்லா படுத்துக்கிறீங்க. பட் உங்களால் தூங்க முடியல. அவள் தான் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணி உங்களை தூங்க வைக்கிறா. இப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூலுக்காக தான் போகிறீங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ தூரத்தில் யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது. ஸோ திரும்பி பார்க்குறீங்க, பட் யாருன்னே தெரியல. ஸோ அப்படியே ஸ்கூல் கேட்டுக்கிட்ட போய் நின்று பார்க்குறீங்க. உங்கள் ஸ்கூல் எப்படின்னா ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் சைட் தான். ஸோ அந்த ஹில் ஸ்டேஷன் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ உங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி சுற்றி ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நீங்களும் இருக்கீங்க. பட் அது கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கேட் கிட்ட பார்க்குறீங்க, அங்கங்கே மரமாக இருக்குது. ஸோ அந்த மரத்துக்கு பின்னாடி நின்று ஒரு பர்சன் உங்களே பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் நல்லா பார்க்குறீங்க. அந்த அவர் ஃபேஸில் லைட்டாக மாஸ்க்கு போட்டிருக்காரு. பட் அந்த ட்ரீமில் பார்த்த அதே ஐஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இது 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 நான் ட்ரீமில் பார்த்தது இல்லை இல்லை, நான் டேப்லெட் போட்டேன்ல, அப்போ ஏன் எனக்கு தெரியுது? ஐயன் கிட்ட போய் பார்க்கலாமா? ஆனால் இல்லையா பின்னாடி வராளே, அவளுக்கு தெரியாமல் போகலாம். நம்ம போய் என்னென்னு பார்க்கலாம். அது எப்படி ட்ரீமில் பார்க்குற அதே பர்சன் ரியாலிட்டியில் தெரிவார்? ஒருவேளை அது ரியலா அப்படின்ட்டு நீங்களும் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அப்படியே போகிறீங்க. ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கே பயமாக. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் கிட்டே தான் போகிறீங்க. ஸோ அந்த பர்சன் நிற்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்க. அவர் அங்கேயே தான் நிற்கிறாரு. ஸோ நீங்கள் கிட்ட வரத அவரை நோட் பண்ணுறாரு. என்னோட குயின், நைட்டு அவளை மீட் பண்ணியிருக்கேன். இதே ட்ரெஸ், ஸ்கூல் யூனிஃபார்ம். ஆனால் பிளர்ராக இருந்துச்சு. ஆனால் அப்போ பார்த்த மாதிரி அதே ஃபேஸ். எவ்வளோ அழகாக இருக்கா. ஒரு டைம் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்டி. இப்படி ஒன்று தொக்கா நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு தான் டேங் நிற்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவர் அங்கே இல்லை. எங்கே போனார் அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி முற்றியும் தேடுறீங்க. அங்கே ஒரு குட்டை மாதிரி இருக்குது, லைட்டாக குட்டியாக தான் இருக்கும் அந்த குளம் மாதிரி. ஸோ அது கிட்ட போகிறீங்க, பட் உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படியே கால் சறுக்கி உள்ளே வெளில போடுறீங்க. ஸோ உங்கள் ஹிப்பை யாரோ ஹோல்ட் பண்ணி பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அந்த ஃபேஸ், அந்த ஐஸ், அதே அந்த கண்ணு தான். அப்படியே நாங்கள் ஹேண்டை வச்சு டேங்கோட ஐஸில் ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. ஸோ ரப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. யார் நீங்கள்? உன்னோட கிங்கு. கிங் யார்? இல்லை இல்லை, இது ட்ரீம், இது ட்ரீம் தான். நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் சீக்கில் நீங்கள் ஒரு மாதிரி தட்டுறீங்க. ஏய், இது ட்ரீம் இல்லை, நான் தான் உன்னோட கிங், என்னோட குயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போட்டையான் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி ஒரு கல் மாதிரி இருக்கும், அதில் அப்படியே உட்கார வைக்கிறான். ஸோ அவன் உங்கள் முன்னாடி ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே வச்சுக்கன்னு வைக்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா அப்படின்ட்டு கேட்கையும் நீங்கள் ஒரு மாதிரி தயங்கிட்டேன். இல்லை, நைட்டு உங்களை நான் என் ட்ரீமில் பார்த்தேன். இன்றைக்கி ஸ்கூலில் உங்களை பார்க்குறேன். நீங்கள் யார்? அப்போ உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை? என்ன ஞாபகம் இல்லை? எனக்கு எதுவும் புரியலை. இல்லை, நம்ம மீட் பண்ணியிருக்கோம்.
நம்ம லவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா லவ்வா? ஆனால் எனக்கு நான் யாரையும் இது வரைக்கும் லவ் பண்ணதே கிடையாது. எனக்கு அப்பா அம்மா. ஆமாம், உனக்கு அப்பா அம்மா இல்லை, நீ ஆர்ஃபன். உன் பேர் வயன். உனக்கு இன்றைக்கி தான் பர்த்டே, 18 ஏஜ். புரியுதா? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னை பற்றி எல்லாமே தெரியும். உன்னோட ஹிப்பில் ஒரு மோல் இருக்கும், அதுவும் தெரியும். உன்னோட பேக் நெக்கில் ஒரு 2 மோல் இருக்கும், அதுவும் தெரியும். உன் செஸ்ட்டில், அதுவும் ரைட் செஸ்ட்டில் ஒரு மோல் இருக்குது, அதுவும் தெரியும். அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் எப்படிடா தெரியும் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் பேக் நெக்கில் உங்களுக்கு கூட தெரியும், லைட்டாக தான் ஒரு மோல் இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ணிவிட்டு, அப்போ நீங்கள் யார், என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். ஒரு 1000 இயர்ஸுக்கு பின்னாடி நீயும் நானும் மீட் பண்ணியிருக்கோம். 1000 இயர்ஸா? என்ன காமெடி பண்ணுறீங்களா? இல்லை, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நான் ஒரு பைத்தியக்காரன்ட்டேன். மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்தீங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறீங்க. என்னது மென்டல் ஹாஸ்பிட்டலா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவம் பார்த்து அவங்கள அப்படியே மறைக்கிறான். அவன் ஐஸ் ஒரு மாதிரி அந்த கருவீலி இருக்குல்ல, ஸோ அப்படியே ரெட்டாக மாறுது. உங்களுக்கு அவ்வளோதான், கை கால்லாம் ஷேக் ஆகுது. யார் நீங்கள்? என்ன பண்ணுறீங்க? எதுக்கு? நான் யாருன்னு தெரியலையா? நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் பெயர் லார்டு, உன்னோட லார்டு அப்படின்ட்டு உன் கோம கிட்ட வரான். அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஜூட்டுன்னு அப்படியே திருச்சி ஓடுறீங்க அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு. தாயவங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி லவுடாக சிரிக்கிறான். நீங்கள் பயந்துகிட்டே ஓடி அப்படியே உங்கள் ஸ்கூல் கேட்டுக்கிட்ட போய் நிற்கிறீங்க. அவங்களுக்கு அப்படியே பெய்த்தாகுது. நான் யாருக்கிட்ட போயிட்டு எனக்கு பைத்தியம்தான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இல்லையா தான் எங்கடி போனேன்? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பெல் அடிச்சிட்டாங்க, வா அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். இங்கே தேயாங் அப்படியே சிரிச்சிட்டு அங்கேயே உட்கார்றான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா சிரிக்கிறான் உங்கள் ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம். அப்போது அங்கே ஏதோ கிளாப் சவுண்ட் கேட்குது. சூப்பர் சூப்பர் தலைவா, சூப்பர். நீ இப்படி தான் பண்ணுவேன், அதான் உன் பின்னாடியே வந்தேன். டேய், ஒரு பொண்ணை போயிட்டு கூப்பிட்டு வானா இப்படி தான் பயமுறுத்தி குழந்தைய அனுப்புகிற மாதிரி அனுப்புவியா? டேய் ஜங்கு, நீ இங்கே என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணுறேண்ணா? டேய், நான் என்ன சொன்னா நீ என்ன பண்ணியிருக்க? இந்த வாம்பேர் வேர்ல்டுக்கு ஒரு குயின் வேணும், அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்னு தெரியும்ல? அதெல்லாம் தெரியும். அப்போயே நான் அந்த பொண்ணை பயமுறுத்தினேன், நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சரிடா, இப்போ என்ன, அந்த பொண்ணை லவ் பண்ணி வலையில் வைக்க டைம் இல்லை. 1 டேயில் எப்படிடா ஒரு பொண்ணை விழுவா? டேய், உன்னை பார்த்து விழாத பொண்ணுங்களே இல்லை. முதல்ல மாஸ்க்கை கலட்டு, கெட்டப்பை சேஞ்ச் பண்ணு, அவள் முன்னாடி போய் நில்லு, அதுக்கப்புறம் லவ்வை சொல்லு. அவள் லவ் பண்ணுவா. ஏன்னா முன்னாடி ஜென்மத்தில் நீயும் அவளும் லவ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பாஸ்டில் நடந்ததெல்லாம் அவளுக்கு ஹிட் ஆகும் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போது ஜங்குக் தான் தயாங்க ஒரு பியூட்டி பார்லருக்கு கூப்பிட்டு போகிறான். ஜங்குக் நல்லா இந்த பூமியில் எப்படி இருப்பாங்களோ வாட்டர் சாட்டமாக நல்லாவே கோட் சூட்லாம் போட்டு டிப்டப்பாக ரெடியாக இருக்கான். இப்போ தயாங் தான் ஒரு கிங் மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருப்பான். தயாங்கிற கோட்லாம் கலட்டி விட்டு, ஸோ அவன் மேலே ஒயிட் கலர் கிளாத் மாதிரி தான் அவன் போட்டிருப்பான். ஸோ ஒரு மாதிரி ட்ரெஸ் தான். ஸோ அங்கே கொண்டு போயிட்டு தயாங்கோட ஹேர்லாம் கட் பண்ணி நல்லா ப்ராப்பராக ரெடி பண்ணி நல்லா கோட் சூட்லாம் போட்டு அவனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ பார்க்க நல்லா ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கான். டேய், நாடா ஒரு லார்ட், பெயர் லார்ட். டேய், இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண மனுஷன், இங்கே வாம்பேர்ஸ்லாம் கிடையாது, புரியுதா? நம்ம வேர்ல்டுக்கு இந்த வேர்ல்டு கனெக்ஷனே இல்லை, புரிஞ்சுக்கோ. அது மாதிரி பண்ணு அப்படின்ட்டு தயாங்க நல்லா ரெடி பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா, அவனும் அப்படியே ஒரு காரில் தான் ஜங்குக் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணியிருப்பான். அப்போ தயாங் கூட தான் போயிட்டு இருக்கான். இப்போ தயாங், இப்போ நான் என்ன பண்ணணும்? அவகிட்ட போய் பேசு, நார்மலாக பேசு, இப்படி பயமுறுத்துகிற மாதிரி பேசாத, புரியுதா? அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ தயாங்,
சரி ஓகே, இன்னும் 2 நாள் தானே இருக்குது, அதுக்குள்ளே அவகிட்ட போய் பேசணும். நான் என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு டயான் வந்து சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்கூல் கிட்ட தான் நிற்கிறான். ஸோ ஸ்கூலும் முடியுது. இப்போ நீங்கள் போகும்போது தான் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்ல. ஸோ பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ண போகிறீங்க. ஒரு கஃபே தான். அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுலாம் பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னோடய வேர்ல்டில் எப்படி இருந்தவ இந்த சாதாரண மனுஷனாக பிறந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் எந்த வேலையும் பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டு நான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்கு நல்லா நோட் ஆகுது, நீங்கள் எல்லாம் நோட் பண்ணுறீங்க. அப்படியே பார்க்குறீங்க, திரும்பி தயாங் தான் நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ அழகா ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கான். வாவ், எவ்வளோ அழகாக இருக்காரு. ஆனால் இந்த கண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். இல்லை இல்லை, அந்த மாதிரி இருக்காது. மார்னிங் பார்த்தேன் அந்த ரெட் ஐஸ், அது இல்லை. இவர் அழகாக இருக்காரே அப்படின்ட்டு பார்க்குறீங்க. இப்போ டேங் அந்த கஃபேக்குள்ளே போகிறான். அப்படியே போய் உட்காடுறான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்டர் எடுக்க போகிறீங்க. ஸோ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு கொடுக்குறீங்க. ஸோ அந்த காஃபியை குடிச்சிட்டே உங்களே பார்க்குறான். ஸோ நீங்கள் பில்லை போய் கொடுக்குறீங்க. இல்லை, எனக்கு வேறு காஃபி வேணும். இந்த காஃபியோட டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்த மாதிரி காஃபி நான் குடித்ததே இல்லை அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்குறான். ஸோ நீங்கள் அகைன் எடுத்து குடிக்கிறீங்க. ஏன்னா பிளட்டே குடித்தவன் இல்லை. இப்போ அவனுக்கு அந்த காஃபியோட டேஸ்ட்லாம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 காஃபிகிட்ட குடிச்சிருப்பான். ஸோ அப்படியே தான் காஃபி மூட்டுற டைமும் வருது. அப்போ தான் அவன் வந்து எழும்புறான். இப்போ பில்லை வந்து வச்சுட்டு. ஸோ நீங்கள் உங்கள் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளில வரீங்க. இப்போ டயாங் தான் அப்படியே உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரான். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் நின்றுட்டு, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறீங்க? நான் பார்த்தேன், ஆனால் எதுக்கு? அது நான் அது வந்து அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான். என்ன சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்? பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்ட்டு உங்கள் லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சன்னாகி நிற்கிறீங்க. என்னடா பார்த்தோன்னே லவ்வை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்கே பாரு, எனக்கு தெரியாது நீ என்னை லவ் பண்ணணும். என்னொன்று பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதான் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் ஆகி வந்தேன். என் பின்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல. ஆனால் எனக்கு நீ மட்டும்தான் தெரியுற. உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. உன் கூட எப்போவுமே நான் வாழணும், வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அதான் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் எப்படி என்னால்? இங்கே பாரு, உன்னோட இது சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே இழுத்துட்டு போகிறான். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? இல்லை, உன்னோட ஹாஸ்டலுக்கு தான் அப்படின்ட்டு அவனும் உங்கள் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுறான். என் ஹாஸ்டல் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். அப்போ அப்போ மார்னிங் அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தது கண்டுபிடிச்சிட்டியா? என்னை பற்றி எல்லாம் தெரியும் போல். அது இங்கே பாரு வையன், நான் யார் என்ன எப்படின்னா நீ கேட்காத. கல்யாணம்னா அது நீங்கள் என்ன தான் பண்ணியாகணும். அது வந்து நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறதுலாம் க்ரீப்பியாக இருக்குது. உங்கள் ஐஸ் இப்போவும் என் ஐஸ் ரெட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த லென்ஸ்லாம் அப்படியே எடுக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் யார்? பார்க்க மனுஷன் மாதிரி இருக்கீங்க. உங்கள் ஐஸ் மட்டும் ஏன் இப்படி ரெட்டாக இருக்குது? நான் மனுஷனே கிடையாது. அது இங்கே பாரு, பயப்படாத அப்படின்ட்டு அவன் டீத்தை எடுத்து காட்டுறான். உங்களுக்கு அவ்வளோதான் அந்த ட்ரீமில் பார்த்த அந்த டீத்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஷேக் ஆகி நீங்கள் ஓட பார்க்குறீங்க. பட் அதுக்குள்ளே தேவை லிஃப்ட் பண்ணி அப்படியே உங்கள் மவுத்லேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். நீங்கள் எப்படி தடுக்கிறீங்க, பட் உங்களால் முடியல. அவனும் நல்லா கிஸ் பண்ணிட்டே இருக்கான். அவன் கிஸ் பண்ணும்போதே லைட்டாக உங்களுக்கு வந்து ப்ளீட் ஆகுது. அதை அப்படியே லிக் பண்ணி எடுக்கிறான் அவன் டங்கால் ஒரு மாதிரி. நீங்கள் அதை பார்த்து அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க.
ஒரு மாதிரி மயங்கிடுறீங்க. இப்போ உங்களை தூக்கிட்டு அப்படியே அந்த கார்கிட்ட தான் போகிறான். ஸோ போகும்போதே ஜங்குக்குள்ளேருந்துட்டு, டேய் லவ்வை சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ண வேணா என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? என்ன வர வர மரியாதைலாம் குறையுது. அதெல்லாம் வாம்பயர் வேர்ல்டு தான். எங்கே இல்லை, எங்கே நீ என் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். இப்போ டேங்க் தான் அவங்க லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த காருக்குள்ளே பின்னாடி தான் அப்படியே உங்களை மடியில் படுக்க வைக்கிறான். நீங்களும் படுக்கிறீங்க. பட் பின்னாடி யாரோ கத்திட்டு வராங்க. ஆனால் லியா தான். லியா பார்த்துட்டு ஜங்கு, ஐயோ எந்த பிசாசு இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். பட் லியா ஓடியே வந்துடுறா அவள் சைக்கிள் எடுத்துகிட்டு. ஸோ ஒரு மேன்ஷன் மாதிரி தான் போகுது. ஸோ அதுக்குள்ளே லியாவும் என்டர் ஆக பார்க்குறா. பட் முடியல, டோர்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏய் உனக்கு அதை தெரியுமா? ஆமாண்டா, என்னன்னு தெரியல, இவளோட ஃப்ரெண்டு தான். பார்த்தோன்னே ஏதோ ஒரு விதமான ஃபீல். அப்போ லவ் பண்ணுறியா? இல்லைடா, இந்த மனுஷங்கள்லாம் லவ்வே பண்ணக்கூடாது, சுயநலம் பிடிச்சவங்க அப்படின்ட்டு ஜங்குக்கும் அப்படியே உள்ளே போயிடுறான். இப்போ உங்களே லிஃப்ட் பண்ணிவிட்டு டேங் உள்ளே வரான். இப்போ நீங்கள் ஒரு பெட்டில் தான் படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ டேங் அவன் ட்ரெஸ்லாம் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஒரு பேண்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கான். ஸோ அப்படியே சன் வந்து மறையுது. ஸோ நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அது விண்டோ கிட்டே தான் தயங்கி நிற்கிறான். அந்த சன்னை பார்த்துட்டு, அழகாக இருக்குது ரொம்பவே, இதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த பாடி ஷேப்பை பார்க்குறீங்க அவனோடது. ஸோ ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே எழுந்து, என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறேனா உங்ககிட்ட சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது அப்படின்ட்டு உங்களுக்கு திரும்பி பார்க்குறான். அவனோட தீட் அப்படியே இருக்குது. அப்போ நீங்கள் உண்மையாலேயே வாம்பையரா? நான் வாம்பையர் தான். கண்டுபிடிச்சிட்டியே, வாவ் சூப்பர். ஆனால் நீங்கள் ஏன் ஏன் என்ன பாரு, ஏன் என்னெல்லாம் கேட்காத. நீ ஒரு வேம்பையர் தான். ஆனால் இந்த வேர்ல்டில் நீ ஹியூமனாக ரீபர்த் எடுத்திருக்க. அதுவும் இந்த ஜென்மத்தில். ஒவ்வொரு ஜென்மத்தை நீ எடுப்பேன்னு பார்த்தா அது உன்னோட சோல் கிடையாது. ஃபேஸ் உன்னோட தான் இருக்கும், ஆனால் சோல் உன்னோடது கிடையாது. நான் 1000 வருஷமாக உனக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனால் என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் என்னை விட்டு தள்ளி போகிறல்ல. நான் இன்றைக்கும் கூட ஒன்றா இருக்கணும். அப்போ தான் நீ எனக்கு சொந்தமாவ. நீ வாம்பேரா மாறுவ. வாம்பேரா? என்னால் முடியாது, நான் போக பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயப்படுறீங்க. இப்போ உங்களை அப்படியே உங்கள் மேலே வந்து ஹோவர் ஆகுறான். நீங்கள் அப்படியே பயந்துட்டே தேவங்க பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த சீன் வந்து ஹைட் சீன் வந்து டெலிகிராம் சேனல் வரண்டா. ஸோ நீங்கள் அப்படியே டயங்க பார்க்குறீங்க. கிங் கிங் அப்படின்ட்டு நீங்கள் டயங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. ஏய் அடி எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அது அப்படின்ட்டு தேங்காய் பிடிச்சி தள்ளி விட்றீங்க. ஏடி தள்ளின? ஏன் அந்த மவுண்டெயினில் என்ன தள்ளி விட்டீங்க? ஏய் அது நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டி, ஐம் சாரிண்ண. ஆனால் 1000 வருஷமாக நான் உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். நான் உன்னை தேடி வருவேன்னு சொன்னேன்ல. என்னோட டெட் பாடியை பார்த்து சொன்னீங்களா? ஏய் சாரி, ஆனால் தெரியல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாம் என் அப்பனால். நீ தான் அந்த தப்பு பண்ணேன்னு நினச்சேன், ஆனால் நீ பண்ணல. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன். கோவத்தில் நீ தான் அந்த ஸ்பைன்னு நினச்சி அவனை நான் கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாமே எல்லாமே அந்த ஜிஞ்சியோட வேலைன்னு. கொன்னுட்டேன் அவளை, துடிக்க கொன்னுட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறான். ஸோ தேங்கி இது வரைக்கும் அழுதுருக்கவே மாட்டான். ஸோ அப்படியே அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. ஏய் இன்னும் 3 டேஸில் நீ வேம்பேரா மாறிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணும்? போகணுமா?
வேம்பயர் வேர்ல்டுக்கு போகணுமா? ம் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த குயினோட ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு விட்றான். ஸோ நார்மலாக இருக்குது, ஒரு கிளாத் மாதிரி, ஒரு கவன் மாதிரி போட்டு விட்டு அந்த போர்ட்டல்கிட்ட நிற்கிறான். ஸோ அங்கே ஜங்குக் தான் நிற்கிறான் முதலாவது. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே என்ட்ராக போகிறீங்க. ஸோ பின்னாடி லியா கத்திட்டே வரா, வயன் வயன் அப்படின்ட்டு. ஸோ திரும்பி பார்க்குறீங்க, அப்படியே நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படியே லியாவும் உள்ளே வந்துடுறா. ஸோ இது யாருமே நோட் பண்ணல. இப்போ நீங்கள் டேயாங் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்க முன்னாடி ஜங்குக் அப்படியே அந்த சடங்கு செய்கிற இடத்துல வந்து 3 பேரும் லேண்ட் ஆகுறீங்க. ஸோ அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ உங்களை தான் அந்த குயின் எல்லாருமே தலை வணங்குறாங்க. ஸோ நீங்கள் தேங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே நிற்கிறீங்க. ஸோ ஏய், உன்ன மாதிரியெல்லாம் கிடையாது, என்னோட மெய்ட் நீ தான், புரியுதா? இந்த வேம்பயர் லார்டுக்கு குயின் நீ தான் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா இங்கே நீங்கள் நார்மலாக தான் இருந்திருப்பீங்க பாஸ்ட்டில். ஸோ அதான். ஸோ இப்போ டேயாங் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏய் போகலாமா ரூமுக்கு அப்படின்ட்டு. சரி நீங்கள் ஒரு மாதிரி நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க. இப்போ தேவங்க லிஃப்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஏதோ சவுண்ட் கேட்குது, பார்த்தா அந்த போர்ட்டல் இன்னும் க்ளோஸ் ஆகலை. அப்போ டேங் பார்த்துட்டு, அடா இந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகலையா தெரியல, ஒரு பிசாசு கத்திட்டே வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறதுக்குள்ளே ஜங்குக் மேலே தான் ஒரு பொண்ணு வந்து அப்படியே விழுது. அங்கே பார்த்தா லியா தான். ஜங்குக்னா ஷாக்கு, ஒரு ஹியூமனால் எப்படி இங்கே வர முடியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறான். அப்போ லியா, டேய் என் வயன் என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் டேங்க் வந்தவங்க லிஃப்ட் பண்ணியிருப்பான், உங்களோட காலில் எல்லாருமே பிளட்டாக இருக்கும். அப்போ லியாவுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு, அப்போ வயன் நீ சொன்னது உண்மைதானா, இவங்கெல்லாம் வேம்பயர்ஸா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கை பயந்துட்டே பார்க்குறா. ஜங்குக் லியாவை பார்த்துட்டு, டேய் நான் பயப்படலை, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், என் வயனை என்கிட்ட கொடுறா அப்படின்ட்டு டேங்கிட்ட போய் கேட்க ட்ரை பண்ணுறா. பட் ஜங்குக் அவளை பிடிக்கிறான், ஏன்னா டேங் அப்படி முறைக்கிறான். ஸோ அப்படியே ஜங்குக் லியாவை பாலில் சாய்ச்சிட்டு அப்படியே நெக்க பார்க்குறான். ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கோட அந்த செயின் இருக்கும், அது க்ளோ ஆகுது. அவனுக்கு புரியுது இப்போ தான், ஏன்னா வேம்பயர்ஸ் அவங்க மெய்டை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த செயின் க்ளோ ஆகும். அப்போ தான் புரியுது லியா எப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜங்குக்கோட மெய்ட் லியா தான். ஸோ அதனால் அவள் ஜங்குக் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, உன் கூட ஹியூமனாலாம் என்னால் இருக்க முடியாது, பேராக இருந்தால் மட்டும்தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்ட்டு அவன் நெக்க அப்படியே போட்டு கடிக்கிறான். அவள் அப்படியே பெயிண்ட் ஆகிடுறா. அப்போ நீங்கள் பார்த்து பயந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லையும், ஏய் குயின் அவள் பேராக மாறிட்டா, ஏன்னா 5 மினிட்ஸ் தான். இப்போ பாரு அவள் ஐஸ்லேயும் ஒரு மாதிரி ரெட்டாக தெரியும் அப்படின்ட்டு. அவள் லியா கொஞ்சத்துக்கு அப்புறம் ஐஸை ஓப்பன் பண்ணுறா. அவள் ஐஸ் அப்படியே ரெட்டாக இருக்குது. இப்போ ஜங்குக் தான், பொண்டாட்டி ஓகேவா, ஒரு கடியிலேயே பேராக மாறிட்டேன், இந்த ஜியோன் கிங்டத்தோட குயின் அப்படின்ட்டு லியாவை பிடிக்கிறான். லியா பார்த்துட்டு, போடா பொறுக்கி பயலே அப்படின்னு தள்ளி விட்டு அவள் போகிறா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக் பின்னாடியே போகிறான், எனக்கு ஜங்குக்கு லியாவை பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தான், இதுக்கப்புறம் என்ன, கல்யாணம் தான் அப்படின்ட்டு டேங் உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஸோ உங்களுக்கு வெட்டிங்க்காக எல்லா ப்ரொசீஜருமே நடக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு ஒரு குயின் மாதிரி அப்படியே அந்த அரண்மனையில் நடந்து போகிறீங்க. ஸோ அந்த அரசபையில் முன்னாடி டேங் நிற்கிறான். ஸோ ப்ரொசீஜர்லாம் அப்படியே நடக்குது. உங்கள் ஹேண்டை டேங் பிடிக்கிறான். ஸோ உங்களை பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போ தான் ஜங்குக் பார்க்குறான், அவ்வளோ அழகாக இருக்குது டேங்க் சிரிக்கும்போது. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அவனோட மிஸ்டேக்கால் நீங்கள் இறந்து போயிருப்பீங்க. அவன் தான் மிஸ் பண்ணி வேற ஆளை மாற்றி சொல்லியிருப்பான் நீங்கன்னு சொல்லிட்டு. அவனுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அவள் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்ச. ஆனால் இந்த 1000 வருஷமாக நானும் எந்த பொண்ணையும் பார்க்காம இருந்தேன். என் மச்சான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்.
ஆமாம்ல. ஏய், இதுக்கப்புறம் நீயும் நானும் அப்படியா முறைச்சிட்டு எல்லாம் தலையெழுத்து, அதான் எல்லாம் பண்ணிட்டியே அப்படின்ட்டு முறைச்சிட்டே இருக்கா. ஏன்னா ஜங்குக்கு வந்து எல்லாமே பண்ணியிருப்பான், அவளை வச்சு செஞ்சுருப்பான், அவளுக்கு வந்து பிடிச்சிருக்கும் ஜங்குக்கை. ஸோ இப்போ உங்களுக்கும் தேங்க்கும் அப்படியே கல்யாணம்லாம் ஆகுது. ஸோ அவன் உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான், 2 பேருமே மாறி அப்படியே வைல்டாக கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே மேரேஜும் அப்படியே முடிஞ்சிருது. இப்போ நீங்கள் உங்கள் சிம்மாசனத்தில் போய் உட்காரணும். ஸோ இப்போ தேவங்களை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு பக்கத்தில் உங்களே உட்கார சொல்கிறான். ஸோ அப்படியே தான் எல்லாருமே ஒரு மாதிரி கோஷம் போடுறாங்க. ஏன்னா வாம்பேரே அந்த வேர்ல்டு ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. ஏன்னா அந்த கிங்குக்கு, அந்த லார்டுக்கு ஒரு குயின் வேணும். அந்த குயின் நீங்கள் தான். இப்போ தேவங்களை பார்த்து சிரிக்கிறான், நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி நானும் கொண்டு போயிட்டேன். ஒரு மாதிரி போரிங்காக இருந்தால் அட்ஜஸ்ட் கரோ, ஆனால் நல்லாயிருக்கும். அந்த ஹை சீன் வந்து நான் டெலிகிராம் சேனலில் போடுறேன்டா. ஸோ நீங்கள் அதை போய் அங்கே போய் பார்த்துக்கோங்கடா. ஸோ நான் இன்றைக்கே போட்டுருவேன். சரிடா, நான் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஒன் ஷாட்டை வரேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ. ஓகே, பாய்.